ஸோ ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஆஃப் ஜிகே அண்ட் ஜிஎஸ். ஸோ ஜிகே அப்புறம் ஜிஎஸ் ஒரு டஃப்பான டாபிக். அதே சமயம் இதில் ஸ்கோர் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நம்மளுக்கு ஆர்ஆர்பி குரூப் டிலேயும் என்டிபிஸ்லேயும், இது ஆர்ஆர்பி குரூப் டி இதுலேயும் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு 40 கொஷின் வரும். ரைட், 40 கொஷின் 40 மார்க்கு. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஜிஎஸ் ஜிகே ரெண்டாக பிரித்தோம். ஃபஸ்ட் ஜிஎஸ்னால் ஜென்ரல் சயின்ஸ், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்னால் ஜென்ரல் சயின்ஸ், அவர் ஜிகேனா ஜென்ரல் நாலேஜ். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் சயின்ஸை பற்றி. ஸோ ஜென்ரல் சயின்ஸில் மொத்தம் 3 சப்ஜெக்ட் தான்: பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஃபிசிக்ஸ். ஸோ பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் என்ன இருந்தாலும் இது 10th கிளாஸ் எக்ஸாம் தான் இருந்தாலுமே, நான் பிஒய்க்கு பார்த்த வரைக்கும் பயாலஜிலையும் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இதில் 11th சாப்டர்ஸுமே இருக்குது இதில். ஸோ பயாலஜியில் மொத்தம் 3, இப்போ வரைக்கும் நான் சிம்பிளாக ஒரு 2-3 டாபிக் எழுதியிருக்கேன். ஆனால் பயாலஜி நீங்கள் குறைஞ்சது 9th 12th பயோட்டு மட்டும் சும்மா மேலேருந்து மட்டும் படிச்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலாம் படிக்க வேணாம். ஓகேயா? ஸோ இதை படிச்சிங்கனாலும் உங்களுக்கு எனஃப், மோர் தென் எனஃப். 3க்குமே நீங்கள் குறைஞ்சது 9th to 12th உள்ளது படிக்கணும். ரொம்ப பேசிக்காக, ரொம்பலாம் டீப்பாக போக வேணாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிசீஸை பற்றி. நார்மலாக டிசீஸ், போலியோ, அதே சிக்கன் குனியா, டெங்கு, எய்ட்ஸ் இதெல்லாம் எந்த காரணத்தினால வருது, என்ன வைரஸ்னால வருது, அதை பற்றி பேசுகிறது தான் பயாலஜியில் டிசீஸ். அதே இது ஹியூமன் சிஸ்டம்னா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், அப்புறம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இது மாதிரி பல சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, அதை தான் ஹியூமன் சிஸ்டமில் நீங்கள் படிப்பீங்க. இது கரெக்டாக நான் சொல்லணும்னா, நீங்கள் 11th விட்டு சிபிஎஸ்சி புக் எடுத்து பாருங்கள். 11th விட்டு சிபிஎஸ்சி புக் இல்லைன்னு நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு புக்கே எனஃப். அங்கேயுமே ஹியூமன் சிஸ்டம் மட்டும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஹியூமன் சிஸ்டம்னு தனியாகவே ஒரு செக்ஷன் இருக்கும். அது ஃபுல்லாக ஒரு 4-5 சாப்டர் இருக்கும். 4-5 சாப்டர் நீங்கள் டீட்டெயிலாக படித்தாலே மோர் தென் எனஃப். அடுத்தது செல்னால் நார்மலி யூகேரியோட்டிக் என்ன, ப்ரோகேரியோட்டிக் என்ன, ஃபங்கைனா என்ன, அது மாதிரி பல நுண்ணுயிர் பற்றி சொல்கிறது தான் செல்ஸ். ஓகே, இது நம்ம பயாலஜியில் படிப்போம். அடுத்தது கம்மிங் டு கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள்னால் இந்த சோடியம், மெக்னீஷியம் குறைஞ்சது 108 எலிமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் டீட்டெயிலாக படிக்கிறது தான் பீரியாடிக் டேபிள். ஓகே. அடுத்தது ஃபிசிக்ஸில் சேம் நான் சொன்ன மாதிரி 9th to 12th சும்மா லைட்டாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஃபார்முலாஸ் ஏன் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நம்பலைன்னா ஒரு தடவை நீங்கள் போய் பிஒய்க்யூ மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. நான் 100% சொல்லுவேன், பிஒய்க்யூவில் இருந்துச்சு. நான் இப்போ வரைக்கும் ஒரு டீட்டெயிலாக பார்த்த வரைக்கும் பிஒய்க்யூவில் நிறைய கொஷின் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பயாலஜி விட்டு நான் பயாலஜி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தேன். 11th and 12th பயாலஜிலேருந்து இருந்தே தெரிஞ்சு ஃபுல்லாகவே. நீங்கள் 9th 10th கூட விட்டுருங்க, ஆனால் 11th 12th பயாலஜியை மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே. அடுத்தது அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியும். ஃபிசிக்ஸில் நீங்கள் பிஒய்க்யூ படித்தாலே போதும். பிஒய்க்யூ மட்டும் பாருங்கள். ஃபிசிக்ஸ் விட்டு கொஞ்சம் புக்ஸ் விட்டு ஃபார்முலாஸை பார்த்துக்குவேன். ஃபிசிக்ஸில் ரொம்ப டீட்டெயிலெலாம் போக தேவையில்லை, அதில் பிஒய்க்யூ பண்ணால் போதும். அதே சமயம் கெமிஸ்ட்ரியுமே அதே மாதிரி தான் பிஒய்க்யூ பண்ணணும். எல்லா 3லேயுமே பிஒய்க்யூ பார்த்துருங்க, ஆனால் பயாலஜி புக்கை மட்டும் ஃபுல்லாக படிச்சிருங்க. கெமிஸ்ட்ரி விட்டு இந்த சாப்டர் மட்டும் பீரியாடிக் டேபிள்னு ஒரு தனி சாப்டர் இருக்குது, இதை டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அப்புறம் அதோட பிஒய்க்யூஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஜென்ரல் சயின்ஸில் குறைஞ்சது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ ஜிகேவும் ஜிஎஸும் மொத்தமே 40 கொஷின்ஸ். ஆனால் இதில் நம்ம சொல்ல முடியாது எது 20 கொஷின் எது 10 கொஷின்னு. சம்டைம்ஸ் இந்த கொஷின் 15-15ஆகவும் வந்திருக்கு, 15 கொஷின் ரெண்டுலேயும். சம்டைம் இது ஒன்லி 20, இது ஜிஎஸ் 20ஆகவும் இது 10ஆகவும் வந்திருக்கு, 20ஆகவும் வந்திருக்கு. அது மாதிரி அது பிரிஞ்சுக்கிறோம். எப்படி பெருகிறோமோ அது நம்ம எக்ஸாக்டாக எப்படி மேத்ஸும் ரீசனிங்கும் இருக்கோ அது சொல்ல முடியாது. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஜென்ரல் சயின்ஸை பற்றி. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் 3லேயும் பிஒய்க்யூ பார்த்துக்கோங்க. அவன் நான் சொன்ன 11th to 12th புக்கையும் மறந்துக்காமல் பார்த்துருங்க. பயாலஜியில் ஒரு கெமிஸ்ட்ரியில் இந்த சாப்டரை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபிசிக்ஸில் ஃபார்முலா புக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல ஃபார்முலாஸ் ஒரு புக் கிடச்சிடும். அந்த ஃபார்முலாஸ் கொஞ்சோண்டு ஒரு ஐ திங்க் 50 to 40 ஃபார்முலாஸ் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஒய்க்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்னென்னு. அதே சமயம் ஃபிசிக்ஸ் விட்டு பிஒய்க்யூ பார்த்துக்கோங்க. இது மோர் தென் என்ன ஜென்ரல் சயின்ஸ்க்கு. உங்களால் இதை மட்டுமே நீங்கள் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் 20 மார்க் வந்தால் நீங்கள் 20 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் இதில். அடுத்தது கம்மிங் டு ஜென்ரல் சயின்ஸ். இதுதான் விஷயமே. ஜென்ரல் சயின்ஸ்னு நம்மளால் என்ன தான் நீங்கள் முக்கியமான பண்ணாலும் உங்களால் இந்த கொஷின் 20 கொஷின் வந்தாலுமே உங்களால் மிஞ்சி போனால் 15, அதுக்கு மேலே
ரொம்ப கஷ்டப்பட்டிங்கன்னா 17 கொஷின்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஏன்னா ஜென்ரல் சயின்ஸில் இது ஜென்ரல் நாலேஜ். நான் சயின்ஸ் எழுதி வச்சிட்டேன். ஜென்ரல் நாலேஜில் உங்களால் சொல்லவே முடியாது எந்த கொஷின் என்ன வரப்போகுதுன்னு. ஸோ ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரலி சப்ஜெக்டிவ், அப்புறம் ஸ்டாட்டிக். சப்ஜெக்டிவ்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, அப்புறம் பாலிட்டிக்ஸ். இது மூணுமே சப்ஜெக்டிவ். ஏன்னா இது எப்போயுமே மாற்ற முடியாது, அதான் சப்ஜெக்டிவ். அடுத்தது ஜென்ரல் நாலேஜில் ஸ்டாட்டிக்னால் எப்படின்னா இதுவுமே மாற்ற முடியாது, ரைட்? ஆனால் இது கண்டினியூஸாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹையஸ்ட் பீக் ஆஃப் மவுண்டைன், இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், மவுண்ட் எவரெஸ்ட்னு. அதே சமயம் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் யார் இருக்கா இந்தியா விட்டு, அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக்கில் ஒன்று ஒரு கொஷின் சொல்லணும்னா லாங்கஸ்ட் ரெயில்வே ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது, அது மாதிரி. ஏன்னா இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சமயம் நம்மளுக்கு புதுசாக இன்வைட் பண்ணுறதுனால எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் ஸ்டாட்டிக்கில். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதில் ஸ்டாட்டிக் ஜிகேயும் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஸ்டாட்டிக் ஜிகேயில் ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸ் இருக்குது, அந்த டான்ஸ் ஃபார் பரதநாட்டியம் எந்த ஸ்டேட் விட்டு, அது மாதிரி. அதே சமயம் சாங்ஸ், கிளாசிக்கல் சாங்ஸ், இது மாதிரி எல்லாமே இதை யார் பாடினா அது மாதிரிலாம் நம்மள்ட்ட கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், முக்கியம் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா ஜென்ரலி இப்போ நம்மள்ட்ட தபலான்னு சொல்லுவாங்க, அது என்ன நம்ம தமிழில் சொல்லுவோம், ஓகே. நார்மலி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஃப்ளூட் இருக்குது, அதெல்லாம் யார் வாசித்தா, இதில் முக்கியமானவங்க யார், அதுதான் கேட்பாங்க. ஸோ இது ஸ்டாட்டிக் ஜிகே பற்றி. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் குறைஞ்சது நம்மளுக்கு நீங்கள் இப்போ நம்மளோட எக்ஸாம் மே மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ NTPC விட்டு மே மாதம் வருது, அதே சமயம் குரூப் டி விட்டு ஆகஸ்ட்னு வச்சுக்கோம். ஸோ ஆகஸ்ட்லேருந்து லாஸ்ட் 12 months விட்டு குறைஞ்சது ஒரு வருஷத்துட்டு நீங்கள் குறைஞ்சது ஒரு ஐடியா வச்சுருந்தால் உங்களால் சொல்லப்போனால் ஸ்டாட்டிக்கில் உங்களுக்கு ஜஸ்ட் 2 to 3 questions தான் கேட்பாங்க. அப்பையும் இந்த 12 மாதத்துக்குள்ளே பண்ணால் மட்டுமே உங்களால் முடியும். ஸோ இதில் குறைஞ்சது 12 months பார்த்துக்கோம், அது போதும். ஓகே, ஸோ இது நான் சொல்கிறது நாட் ஒன்லி RRBக்கு, இது நீங்கள் SSC ப்ரிப்பேர் பண்ணாலுமே இது மோர் தென் எனஃப். ஓகே, அடுத்தது இப்போ நான் ஒரு ஸ்கோர் வைஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்கோர் வைஸில் சொல்லும் போது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, ஹிஸ்ட்ரியிலேருந்து குறைஞ்சது 2 to 3 கொஷினே வச்சுக்கலாம். அதே இது ஜியோகிராஃபியில் 5 கொஷின், அப்புறம் பாலிட்டிக்ஸில் 2 to 3 கொஷின்ஸ். ஸோ இது நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக்காக சொல்கிறேன். ஆனால் எனக்கு ப்ராப்பர் நீங்கள் சொல்ல முடியாது இந்த சப்ஜெக்ட் இந்த இதில் இதில் தான் வரும்னு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தது, ஜஸ்ட் GKGSல என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டோம்னு. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெய்லி என்னோடய டாஸ்க் அனுப்பிட்டுருக்கேன். அதில் நான் இப்போ இன்றைக்கி ஏஷியன் ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆர்டரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறது நான் படிக்கிற ஆர்டர்லேயும் நீங்களும் படிச்சிங்கன்னா அது பெட்டர். ஏன்னா ஹிஸ்ட்ரி நீங்கள் ஒரு தடவை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களே, அது நீங்கள் அடிக்கடி ரிவைஸ் பண்ணால் போதும், அது ரொம்ப நேரத்துலாம் படிக்க தேவையே இல்லை. அடுத்தது ஜியோகிராஃபி, பாலிட்டிக்ஸ், அதே மாதிரி தான். இது மூணையும் நீங்கள் ஒவ்வொரு தடவை படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா மோர் தென் எனஃப். ஆனால் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இது அப் டு டேட் ஆகணும். நம்ம இந்த சமயத்தில் என்ன மாறுனுச்சு, அந்த சமயத்தில் என்ன மாறுனுச்சு, அந்த விஷயம் தான் கரண்ட் அஃபேர் வச்சுருக்கு. ஓகே, அடுத்தது கம்மிங் டு ஜென்ரல் சயின்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். நான் சொன்ன மாதிரி PYQ மட்டும் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் PYQ நீங்கள் ஜஸ்ட் இன்டர்நெட்டில் போய் ரயில்வே PYQ சர்ச் பண்ணிட்டு சயின்ஸ் செக்ஷனில் போய் நீங்கள் நான் சொல்கிறது மட்டும் பாருங்கள். பயாலஜியில் நீங்கள் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 11th and 12th சப்ஜெக்ட் கன்ஃபார்மாக இருக்கும். நான் 100% ஷார்ட்டியாக சொல்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது கெமிஸ்ட்ரிலையும் நான் சொல்கிறது தான், PYQs, ஃபிசிக்ஸ்லேயும் PYQ. இது பார்த்தீங்கன்னா மோர் தென் எனஃப் ஃபார் ஜென்ரல் சயின்ஸ். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் என்ட்ரன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இது தான் நானுமே பண்ண போகிறேன். ஸோ GS and GKக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டேன். இஃப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நான் இப்போ மேத்ஸ் விட்டு உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, பாய். லைக் பண்ணிக்கோங்க.